இலங்கையில் முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கேவை குற்றப்புலனாய்வுத் துறையினர் கைது செய்துள்ளனர். இதன் பின்னணி என்ன என்பதை இன்றைய டிகோட் பகுதியில் காணலாம். டிகோட், The World Unfiltered. இலங்கையினுடைய முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே குற்றப்புலனாய்வுத்துறையினால அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். இங்கிலாந்துக்கு சென்றபோது தன்னுடைய சொந்த செலவுகளுக்காக அரசு பணத்திலிருந்து முறைகேடாக 1,69,00,000 ரூபாயை பயன்படுத்தியதாக அவர் மேல குற்றம் சாட்டப்பட்டு தான் இப்போ அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இலங்கை அதிபராக இருந்த ரணில் விக்ரமசிங்கே 2023 ஆண்டு செப்டம்பர் மாதம் தன்னுடைய மனைவி மைத்ரி விக்ரமசிங்கேவோட கியூபா மற்றும் அமெரிக்க நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அந்த அரசுமுறை பயணத்தின் போது ஒரு பகுதியாக அவர் லண்டனுக்கும் போயிருந்தார். லண்டன் பல்கலைக்கழகத்தில் விக்ரமசிங்கேவுடைய மனைவி மைத்ரி பெண்ணிய ஆராய்ச்சியில் முனைவர் பட்டம் பெற்றார். இந்த பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்பதற்காக ரணிலும் அவருடைய மனைவியும் அரசு பணத்தை செலவிட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்போது வைக்கப்பட்டக்கூடிய புகார். இது நீண்ட காலமாக அவர் அங்கே சென்று வந்ததிலிருந்தே புகார் இருக்கிறது. தேர்தலிலும் இந்த புகார் எழுப்பப்பட்டது. இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். லண்டன் பயணம் அப்படிங்கிறது தனிப்பட்ட விவகாரத்துக்காக மேற்கொள்ளப்பட்டாலும் அதற்கான செலவுகள் அரசு நிதி மூலமாக செலுத்தியதாக குற்றப்புலனாய்வுத்துறை தெரிவிக்குது. இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்கே கொழும்பில் இருக்கக்கூடிய குற்றப்புலனாய்வுத்துறை அலுவலகத்திற்கு வாக்குமூலம் அளிப்பதற்காக அழைக்கப்படுறாரு. அதுக்கு பிறகு அவர் கைது செய்யப்படுறார். முன்னாள் அதிபர் ஒருவர் மீது நிதி முறைகேடு தொடர்பான நேரடியான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது இலங்கை வரலாற்றில் இதுதான் முதல் முறை. இலங்கையோட பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே இதுவரைக்கும் 6 முறை பதவி வகித்திருக்கார். ஒரு முறை அதிபராகவும் இருந்திருக்கிறார். ஆனால் ஒரு முறை கூட தன்னுடைய முழு பதவி காலத்தையும் நிறைவு செய்தது இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தொழில்முறை வழக்கறிஞரான ரணில் விக்ரமசிங்கே 1993 ஆண்டில் தான் முதலாக இலங்கையில் பிரதமராக பொறுப்பேற்கிறார். அப்போதைய அதிபர் பிரேமதாச படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து ரணில் பிரதமராகிறார். ஆனால் அடுத்த ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி தோல்வி அடையுது. இதனால் ஒரே ஒரு ஆண்டு மட்டுமே ரணில் அப்போது பிரதமராக பதவி வகிக்க முடிஞ்சிச்சு. அதாவது முதல் முறை பிரதமராக பொறுப்பேற்ற போது ஒரு ஆண்டு மட்டும்தான் இருந்தார். அதுக்கு பிறகு 2001 ஆண்டு பொதுத் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான ஐக்கிய தேசிய முன்னணி 109 இடங்களை பிடித்து ஆட்சியை பிடிக்குது. ஆனால் அதிபராக இருந்த சந்திரிகா குமாரதுங்காவுக்கும் ரணிலுக்கும் ஏற்பட்ட மோதல் காரணமாக நாடாளுமன்றம் முன்கூட்டியே கலைக்கப்பட்டது. இதனால் 3 ஆண்டுகளில் ரணிலுடைய 2வது பதவி காலமும் முடிவுக்கு வந்துச்சு. 2004 ஆண்டு ரணில் விக்ரமசிங்கேவுடைய ஐக்கிய தேசிய முன்னணி கூட்டணி கட்சிகளோடு இணைந்து ஆட்சி அமைச்சது. ஆனால் கருத்து வேறுபாடுகள் காரணமாக கூட்டணி கட்சிகள் ஆதரவை இடையிலேயே வாபஸ் பெற்றன. இதனால் 3வது முறையும் 14 மாதங்களிலேயே ஆட்சி இழக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டார் ரணில். இதுக்கு பிறகு 2015 ஆண்டு வரைக்கும் ரணில் விக்ரமசிங்கே எதிர்க்கட்சி தலைவராகத்தான் இருக்க வேண்டியிருந்துச்சு. 2022 ஆண்டில் இலங்கை வரலாறு காணாத பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடியை சந்திச்சது. இதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய காணொலிகளில் பதிவேற்றிருக்கிறோம். அந்நிய செலாவணிங்கிறது அதனுடைய இருப்பு ரொம்ப குறைஞ்சு போனதுனால கடுமையான நிதி நெருக்கடி ஏற்பட்டுச்சு இலங்கையில். வெளிநாட்டு கடன் அதன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 101% உயர்ந்துச்சு. கோத்தபய ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கம் கடைபிடித்த தவறான கொள்கையினால தான் உச்சகட்ட நெருக்கடியை சந்தித்தது இலங்கை அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் மிகப்பெரிய சிக்கல்களை மக்கள் எதிர்கொண்டாங்க. அத்தியாவசிய பொருட்களுடைய விலை விண்ணை முட்டக்கூடியதாக இருந்துச்சு. எரிபொருள் அது மட்டும் இல்லாமல் மருந்துகளுடைய தட்டுப்பாடு அப்படிங்கிறது தலைவிரித்தாடியது. உணவுக்கே வழி இல்லாமல் போனதுனால வெகுண்டிருந்த மக்கள் அறக்கலைய அப்படிங்கிற பெயரில் மாபெரும் போராட்டங்கள் நடத்தினாங்க. அந்த போராட்டங்கள் என்ன அளவுக்கு போச்சுன்னா அதிபர் மாளிகையை மக்கள் முற்றுகையிட்டாங்க. மக்கள் புரட்சிக்கு பயந்து கோத்தபய ராஜபக்ஷ குடும்பத்தோட நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு இடம் வந்துச்சு. வரலாறு அதை நமக்கு நினைவூட்டியது. இந்த நெருக்கடி காலத்தில் தான் அதிபராக பதவியேற்றார் ரணில். அவர் போராட்டங்களை அடக்கி நாட்டில் நிலைத்தன்மையை கொண்டு வந்திருக்கிறார். அதுக்கு பிறகு சர்வதேச நாணய நிதியத்தினுடைய உதவியை பெற்று அத்தியாவசிய பொருட்களுடைய விநியோகத்தையும் உறுதி செய்கிறார். வெளிநாட்டு கடன்களை மறுசீரமைத்தல், வட்டி விகிதங்களை நிர்வகித்தல், அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரியை குறைக்கிறது போன்ற நடவடிக்கைகளால் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தினார் ரணில் விக்ரமசிங்கே. இது மூலமாக இலங்கையினுடைய பொருளாதாரம் படிப்படியாக மீண்டது அப்படின்னே சொல்லலாம். அவருடைய பதவி காலத்தினுடைய கடைசி பகுதியில் இலங்கையின் பொருளாதாரம் சிறிதளவு வளர்ச்சியடைந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏற்றுமதி வருவாய் அதிகரித்தது, சுற்றுலாத்துறை மீண்டும் புத்துயிர் பெற்றது அப்படின்னு சில பாசிட்டிவ் சைன்ஸ் தெரிஞ்சுது. பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதில் அவர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்கள் மத்தியில் கடுமையான விமர்சனங்களுக்கும் ஆளானுச்சு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் பொருளாதார வல்லுநர்கள் அவரது கொள்கைகள் சரியான திசையில் இருந்ததாக குறிப்பிட்டாங்க. இதுக்கிடையில் தான் 2024 செப்டம்பரில் நடந்த அதிபர் தேர்தலில் அவர் தோல்வி அடைகிறார். தற்போது அவர் கைதும் செய்யப்பட்டிருக்கிறார். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.